ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிபி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கலெக்ஷன்ஸு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா டாப் கேமரோட பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் கீபோர்ட்லேயே எடுத்தோம். டாப் கேமர் பண்டில் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்த எலைட் பாஸ் பண்டில். ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் காலம் கொடுத்தது இதான். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கின ஒரு பண்டில், எலைட் பாஸ் பண்டில் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ரேம்பேஜ் 2.0 ஈவெண்ட்டுக்கு அடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்த பண்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து டைமண்ட் ராயல் ட்ரெஸ். பட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்ட் ராயலில் கிடைக்கல, மேஜிக் கீபோர்டில் தான் எடுத்தேன். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரேம்பேஜ் 2.0 ஈவெண்ட்டோட எல்லோ பண்டில். இது வந்து ரேம்பேஜோட எலைட் பாஸ் பண்டில். இதுவும் வச்சுருக்கேன். ஸோ எலைட் பாஸில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்கும் போது நல்லா இருந்துச்சு, வாங்குறோன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. இது வந்து இப்போது ரீசெண்டாக இந்த எலைட் பாஸ்க்கு முன்னாடி எலைட் பாஸு இது வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் நல்லா ஃபேவரட்டாக இருக்குது. எல்லாமே அதில் பிடிக்கும் இருக்குது. இது வந்து டைமண்ட் ராயல், போன டைமண்ட் ராயல் ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, டப்புன்னு கிடச்சிருச்சு. ஒன்றுமே நான் பண்ணல. இது வந்து காட்டு வாசி பண்டில் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எஃப்எஃப் டோக்கன்ஸ் வச்சு தான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா நாய் வாய் வச்ச ட்ரெஸ்ஸு. ஆனால் இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு அந்த மூஞ்சி கிடையாது, வேறு எல்லாம் வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா டாப் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உங்கள் எல்லாரோட கனவு கண்ணி ராக் ஸ்டார் பண்டில். ஸோ ராக் ஸ்டார் பண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த முடியும் சட்டையும், அதனால் அது 2 தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த ஒரு ட்ரெஸ் தான், கோட்டன் சூட்டு, எலும்பு கூடு கோட் சூட். அதுலேயே 2 ஷூ கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஓடு, ஃபஸ்ட் லெவல் ஹெட்டு. இது பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ஆனோன்னு இந்த மாதிரி ஆகிடும். தேர்ட் லெவல் இதில் ஹெல்மெட் ஓகேயா, தேர்ட் லெவல் போட்டோன்னே இந்த மாதிரி ஆகிடும். கடைசி லெவல் போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து ஒரு கோடிக்கு குறவும் வந்து அது மண்டையில் பார்த்திங்கன்னா 3 முட்டையை வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆனிவர்சரி அப்போ கொடுத்த ஒரு கேப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆனிவர்சரி அப்போ ஃப்ரீயாக கொடுத்த ஒரு கேப். இது வந்து என்னன்னு தெரில, எதுவும் துப்பி. இது டைமண்ட் ராயிலா என்னது ப்ளஸ் இது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் லெவல் ஹெல்மெட்டாக போய் இருக்கும். செகண்ட் லெவல் ஹெல்மெட்டில் காது இருக்கும். அப்புறம் தேர்ட் லெவல் ஹெல்மெட்டில் காது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கண்ணாடி வந்துடும். அப்புறமா அதே பார்த்திங்கன்னா தேர்ட் லெவல் ஹெல்மெட்டில் காது பெருத்து போய் கண்ணாடி வந்து ஃபுல்லாக ஹெல்மெட் மாதிரி கவர் பண்ணிடும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த குல்லாவும் இந்த கண்ணாடி தான், அதனால் இது மட்டும்தான் வாங்கினேன். இது வந்து கோல்டு ராயல் வந்து எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோம். இது வந்து இப்போ பீச் பாயோட பண்டில், ஃபுல் பண்டிலே எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கோல்டு ராயல், சூப்பர்மேன், ஹீரோ, போலீஸ் எல்லாமே கலந்து இருக்க மாதிரி ஒரு பண்டில், அதுவும் இருக்குது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போன இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு, கடைசி நிமிஷத்தில் வாங்கணும். இது வந்து பீச் பாய் பண்டில் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து தனித்தனியாக தான் எப்படி போன முடியும். இது வந்து எது கொடுத்தாங்கன்னு தெரில. ஒரு பிங்க் கலர் மண்டை, ராக் ஸ்டார் மண்டை இருக்கும்போது அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு தான் போட்டிருந்தேன். இது என்னன்னே தெரில, எது கொடுத்தாங்கன்னு தெரில. இது வந்து 10 மில்லியன்ஸ் வந்தப்போ ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து அலோக்கோட ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அலோக்கோட ஃபேவரட்லாம் கிடையாது, இது ஒரு பீச் பண்டில் தான். ஆனால் இப்போ வந்து அலோக்கோட ஃபேவரட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அதே மாதிரி ஒரு கருப்பு கோட், இதுவும் ஃப்ரீயாக கொடுத்த ஒரு கருப்பு கோட். எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கோட். இது வந்து பழைய டைமண்ட் ராயில் வந்து ஃப்ரீயாக கொடுத்த 2 பீஸ். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃப்ரீயாக கொடுத்த 2 பீஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, பார்க்குறது கூட கிடையாது. இதெல்லாம் எதில் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது வந்து அலோக்கோட மண்டை. அப்புறமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஜோக்கர் மண்டையன். ஸோ அந்த ஜோக்கர் மண்டையனும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காஸ்ட்யூம் ஃபஸ்ட்டு லெஜெண்டரி காஸ்ட்யூம். இது வந்து டைமண்ட் ராயில் விட்டப்போ எடுத்த ரேம்பேஜ் வெனம் ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்குது. இது ஏற்கனவே பார்த்ததே ஏன் பார்க்கணும். ஓகே, அடுத்து போய்வோம். ஸ்கல் மாஸ்க் கிடையாது, ஒரிஜினல் ஸ்கல் மாஸ்க் கிடையாது, டூப்ளிகேட். இது வந்து டைமண்ட் ராயில் வச்சுருப்பாங்க மாஸ்க், அந்த மாஸ்கில் 2 மாஸ்க் இருக்குது. அப்புறமா இந்த ஒரு ஜிகின்னு ஒரு மெக்கானிக் ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் லைட்லாம் எரியும், ஆனால் பார்த்திங்கன்னா மேட்ச் விளையாடும்போது இத்து போன லைட் மாதிரி இருக்கும் பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு மாஸ்க் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தந்தாங்க. அதுலேயும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பம்கின் ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது, வெறும் மண்டை தான் இருக்குது.
இந்த காட்டுவாசி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருக்கேன், ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த 2019 நியூ இயர் பண்டலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, அதையும் ஆட்டை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜே பண்டில். ஸோ டிஜே பண்டில் ரொம்ப பிடிச்ச பண்டில். அந்த ஃபஸ்ட்டுலாம் லாபியில் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டு ராயில், 6 லெவல் கோல்டு ராயில். இது வந்து இப்போது போன ஹாலோவினோட பூஷ்ணிக்காய் மண்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரில, ஒரு கை மாதிரி அப்படியே வந்து அதில் கண் ஒன்று இது பின்னாடி கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேப் ஜெயிண்ட். இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க, டைஸ் உருக்கி எடுக்கணும். இது வந்து இன்குபேட்டர் ட்ரெஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த இன்குபேட்டர் ட்ரெஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன்ஸ் வச்சு கிளிக் பண்ணுற இப்போ வரைக்கும் இருக்கிற ட்ரெஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் எதுலேயுமே ஷூ வாங்க மாட்டேன், ஏன்னா ஷூ எனக்கு எதுலேயுமே பிடிக்காது, பிடிச்சா வாங்குவேன். இது வந்து இன்டர்லேண்ட் அப்போ கொடுத்த ஒரு கிறிஸ்மஸ் கார்டு. இது வந்து இது கோல்டு ராயில். இது வந்து அப்படியே நாயோட மண்டையில் டாங் அப்படின்னு போட்டுனா எப்படி இருக்கும் நாயோட இது, அந்த மாதிரி. இது வந்து ஒரு இன்குபேட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன், தெரில. சரி, இன்குபேட்டர் தான் இருக்கும். ஓகே, இன்குபேட்டர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சைக்கோவோட இப்போ சைக்கோ அப்படின்னு இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அப்படி வராது, சைக்கோன்னு தான் வரும். இது வந்து தகர டப்பா மண்டை. இது வந்து கண்ணை மூடிட்டே இருப்பாங்களே, ஃப்ளைட்லலாம் அப்படியே போனால் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன். அது எதுக்குன்னே தெரில, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கண்ணாடி, கூலிங் கிளாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைமண்ட் ரயிலில் ஃபஸ்ட்டு இதுக்கு டைமண்ட் ரயில் தருவாங்க, இப்போ தான் இருக்குது. இது வந்து முயல் மண்டை, இது சிலை மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து அதே முயல் மண்டை தான், இது வந்து டப்பா மண்டை. இது வந்து இது ஃபயர்மேன் காஸ்டியூம். இது பார்த்திங்கன்னா வெறும் ஷூவும் தலையும் தான் இருக்குது, நான் வாங்கலை, அதே கிடச்சி. இதுவும் ஒரு ஹெல்மெட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டில் நிறைய ஹெல்மெட் இருந்தாங்க, அதில் பார்த்திங்கன்னா 2 ஹெல்மெட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதான் பிடிச்சிட்டு எடுத்து வச்சேன். அடுத்து இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு சுத்த விட்டாங்க இல்லையா, அதில் கிடச்சிது. இதுவும் அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது கண்ணை மூடுற கண், 2 கண் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சுற்றுது கண்ணால் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து 2 வந்து ஒரு வந்து கண்ணில் மட்டும் அப்படியே ரத்த மை போட்ட மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடது இந்தியன் ஃப்ளாக் வந்து கன்னத்தில் அப்பி வச்ச மாதிரி ஒன்று. இது வந்து அலோபுரம் மூஞ்சி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் காஸ்டியூம் பிடிச்ச காஸ்டியூம் பட்டு ஃபுல்லாக எடுக்க முடியலனால ஒர்க் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஹீரோய்க்கோட சொல்கிறாங்க ரேங்க் டோக்கன்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. அப்புறமா மெக்கானிக் ட்ரெஸ் பாஸ் ஆச்சு. இந்த ஃபஸ்ட் பார்க்கலையா, இது பார்த்திங்கன்னா 8th சீசனோட கோல்டு ஜாக்கெட் அப்படி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, எதுக்கு வந்துச்சு தெரில, அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. அடுத்து இது பார்த்திங்கன்னா கோல்டு ட்ரெஸ்ஸோ, கோல்டு ராயில் கோல்டு ட்ரெஸ்ஸா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் ஒரு கோட் சூட்டு. இது வந்து 80 கலெக்ட் பண்ணி எடுத்தோம். இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. இது போட்டாலும் வெஸ்ட்டு மேலே தெரியுது, அதை போட்டு என்ன பண்ணுறது. வெஸ்ட்டு மேலே தெரியாதது ஒரு 2 ட்ரெஸ் தான் இருக்குது, அதையும் போட விட மாட்டானுங்க, மேட்சே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 11, 10, 14, 15 போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்சம் வேணா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 11, 10, 13, 14, இப்போ 15 இருக்கும். ஸோ இதே பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ட்ரெஸ் ஏற்கனவே. இது வந்து 17ஓடது, இப்போது முன்னாடி கொடுத்தது. ஸோ 18ஓடது பார்த்திங்கன்னா பொண்ணு ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டாங்க, அதனால் அது பார்க்க முடியாது. இது ஏன் எடுத்தானுங்கன்னே தெரில, சாக்கடைன்ற ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரில. இதுதான் எல்லோரோட ஃபேவரட்டான ட்ரெஸ், எஃப்எஃப் ட்ரெஸ். ஆனால் அந்த எஃப்எஃப் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ பிடிக்கல. இதான் பார்த்திங்கன்னா தனியாக பிடிக்கணும்னு சொன்னல, தனித்தனியாக தான் போட முடியும். இது ஜெயில் கைதி காஸ்டியூம் நம்பர் 1. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சோஃபா. இது வந்து லவர் பாய் காஸ்டியூமா, பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து 8 மில்லியன்ஸோட லைக்ஸ் வந்ததுனால அந்த சட்டை. இதெல்லாம் எலைட் பாஸில் கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரீயா அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் எலைட் பாஸில் தந்தது. இது வந்து ஃப்ரீ எலைட் பாஸில் தந்தது. இது அல்லோக்கோடது. இது ட்ராப்போட இதில் வந்தது. இது வந்து ஏதோ ஒரு எலைட் பாஸ். இது வந்து எலைட் பாஸாக என்ன தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து என்ன பச்சை சரி அதை இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் போட்ட ட்ரெஸ்ஸு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தரது தான். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அதெல்லாம் எடுத்தது. எல்லாமே எலைட் பாஸ் தான். எலைட் பாஸ் ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ட்ரெஸ்ஸுக்கு இதை சுற்றி வாங்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடுறது கிடையாது. போட்டால் வெஸ்ட்டு மேலே தெரியும். ஆனால் வேறு லெவலில் இருக்கும் ட்ரெஸ் பார்க்க. ஆனால் வெஸ்ட்டு மேலே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லேயே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு. அது தங்கமாக குளகுலன்னு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இது மேலே இது வெஸ்ட்டு போட்டால் மேலே தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தாரு. நேற்று தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ பனியன் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, நான் போடுறதே கிடையாது. இது எதில் கொடுத்தாங்கன்னு தெரில. இங்கு பேட்டில் ஒரு டப்பா வரும் இல்லையா, ஸோ அந்த டப்பாவில் திறந்து தான் பார்த்தீங்கன்னா அது இந்த எஃப்எஃப் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோல்ட் ரயிலில் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து சின்ன சின்ன நூப்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த மிஸ்ஸு. நான் ஒன்றும் பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, நானும் நூப்பு தான் இருக்கு. அது போட்டு சொல்லிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலைட் பாஸ், சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்த எலைட் பாஸ் இதெல்லாம். இது வந்து டைமண்ட் ரயில் கீழே இருக்கும் இல்லையா, அந்த சட்டை. இந்த சட்டையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டை. ஆனால் என்ன, இது இல்லை, ஷூ இல்லை. இது பார்த்திங்கன்னா சட்டை எலைட் பாஸ் தான் போல். இது வந்து எலும்பு அப்படியே வயிறு பிரித்து அப்படியே உள்ள எலும்புலாம் அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி அப்படி இருக்குது. இது வந்து அலோக் மண்டை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டை. ஆனால் என்ன, வெஸ்ட்டு மேலே தெரியும். வெஸ்ட்டு மேலே தெரியாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ இதுக்குள்ளேயே போயிடுச்சு. திருப்பி முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். கீழே போ கீழே போடாது. பார்த்தீங்கன்னா இதுதான் அலோக்கு. இது அவ்வளோ பிடிக்காது, அந்த அளவுக்கு தான் வேறு லெவலில் இருக்கும். அலோக்கு மூச்சு அப்படி எழுதியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த எலைட் பாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது இப்போ காட்டுறேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் பிடிக்காது. ஃபஸ்ட்டு மேலே இருந்துச்சு இல்லையா, அந்த கோல்டு கலர், அதெல்லாம் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன போட்டால் விஷயம் தெரியும், அதனால் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கலர் சிங்கிச்சா பனியன்ஸ், வெள்ளை, ப்ளூ, பச்சையிலே பார்த்தீங்கன்னா மில்ட்ரி, அப்புறம் ஃபுல் பச்சை, அப்புறம் ஃபுல் வெள்ளை, அப்புறம் கிரே கலர், அப்புறமா ஸ்மைலி ஃபேஸ், அப்புறமா ஊட்டிக்கிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சட்டை. அடுத்து வந்து கொசன்னு இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஃபயர். இது ஒரு பச்சை, இது வந்து கிரே கொசை. இது வந்து கோடி, இது மணிச்சிரு பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது குராகை அப்படின்ற மண்டே சண்டே. இதெல்லாம் போடுறதே கிடையாது. பார்த்து இப்போ தான் நான் கலெக்ஷன்ஸ் இப்போ போடுறேன் இல்லையா, ஸோ அப்போ தான் நானே பார்க்குறேன் இப்போல்லாம் ஒன்று என்கிட்ட இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கிறதே இந்த மறந்து போயாச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போடுவோமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய இருக்கும், பார்க்கலாம். ஸோ இது வந்து டவுசர், இது அந்த ப்ளூ கலர் பண்டலோட டவுசர். இது வந்து சாப்பு கோட்டோட பேண்ட்டு. இது வந்து ஜாஸ் பேண்ட், மை ஃபேவரட் அண்ட் லக்கி பேண்ட். அப்புறம் இது காட்டியாச்சு. இது வந்து மஞ்சள் கலரு அந்த மாதிரி, இது பச்சை கலரு, இது கருப்பு கலரு, இது வந்து என்ன கலரு தெரியல. இது வந்து நீலம், ப்ரௌனு. இதெல்லாம் எதுக்கு எப்படி கிடச்சதுன்னு கூட தெரில, எதுக்கு நான் போடுறேன்னு கூட தெரில. இது வந்து லுங்கி டான்ஸ் ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு பண்டில் ஆச்சு, சரி அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயிலில் இருக்கும். ஆனால் எனக்கு அப்போல்லாம் அது ரொம்ப பிடிக்கும், பட் கிடைக்காது. வெறும் இது மட்டும் தான் கிடச்சிருக்கு, பேண்ட்டு மட்டும்தான். இது வந்து வயிறு கீழே இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நோம்புக்கு தருவாங்க. இந்த கருப்பு டவுசர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஏதோ ஈவெண்ட்டில் போய் வாங்கினேன் கஷ்டப்பட்டு. இது வந்து ப்ரௌன் பேண்ட். இது வந்து எல்லா நோம்புக்கும் கொண்டு வருவாங்க. ஷூவில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கே விரும்பலை. எனக்கு ஷூ தான் பிடிக்காது. இருக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஷூலாம். சும்மா பிடிச்சிருந்து இருக்கும். ஸோ நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. என்ன பிடிக்குதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எது பிடிக்குது அப்படின்றது. எனக்கு ஷூ பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தான் பிடிக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் கலராக சிக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஏதாவது 1-2 யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அசோசியன் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஈகிள். அப்புறமா இந்த யானைக்குட்டி பண்டில், பிங்க் ஸ்ப்ரிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பண்டில்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்சஸ், என்கிட்ட இருக்க பேட்சஸ், என் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கேரக்டர் தான் பாருங்கள், கேரக்டர் வந்தால் தான் நான் வாங்குறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஓகேயா, நான் எவ்வளோன்னு கேட்க விரும்பலை, உங்களுக்கு